கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது நம்முடைய சொந்த முயற்சினாலே நாம் சம்பாதித்து கொண்ட ஒரு ஸ்லாக்கியம் அல்ல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி, அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவைகளை அவரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்ட பொழுது அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினது என்பது நாம் தேடி சம்பாதித்த ஒரு ஸ்லாக்கியம் அல்ல. எனவே தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, பூர்வ காலத்திலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், அதாவது பிதாக்களோடு பேசின தேவன், பிதாக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின தேவன் இந்த கடைசி காலத்திலே தம்முடைய குமாரன் மூலமாக தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, தேவனே சித்தம் கொண்டு தேவனே நம்மேல் அன்பு வைத்து தம்மை நமக்கு வெளிப்படுத்தினபடினால்தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற முடிந்திருக்கிறது. இந்த பெரிதான ஸ்லாக்கியத்துக்காக நாம் எப்பொழுதும் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே எத்தனையோ மனுஷர்கள் இருக்கிறார்கள், பல மதங்களை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கடவுள் என்று பல காரியங்களை தொழுது கொள்கிறார்கள். அவைகள் தாங்களாக தங்களை வெளிப்படுத்த முடியாதவைகள். எனவே அந்த மதங்களை சேர்ந்தான மனிதர்கள் தாங்கள் எப்படி கடவுளை குறித்து எண்ணுகிறார்களோ அப்படி தங்களுக்கு கடவுள்களை உண்டாக்கி கொண்டு அவைகளை வழிபட்டு வருகிறார்கள். எனவே அந்த மதங்களை பின்பற்றுகிற மக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. நாம் எந்த மதத்தையும் பின்பற்றுவது அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமே கிடையாது. அது ஒரு வாழ்க்கை, தேவனோடு உள்ளான ஒரு உறவின் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை. எனவே கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. எனவே கிறிஸ்தவர்கள் என்பது ஒரு மதத்தை பின்பற்றுவர்களும் அல்ல. ஆனால் உலகத்திலே இருக்கிற மற்ற ஜனங்கள் அவர்கள் பலவிதமான மதங்களை பின்பற்றுவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தாங்கள் தெய்வங்கள் என்று வணங்குகிற எல்லாமே அவர்களாக தங்களுடைய அறிவின்படி தங்களுக்காக உண்டாக்கி கொண்ட காரியங்களே ஆகும்.